நீதான் வண்டியில குழந்தை நாடகத்துல தெரிஞ்சிருந்தா நான் அந்த வேலைக்கு போடுறேன். நம்மளை போல் மாநில மக்களுக்கு இது ஒரு ராஜசபை. இந்த ராஜசபை முன்பாக இந்த அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக நம்ம நடத்தக்கூடிய நாடகம் கழிந்தவன் சண்டை முடிந்து அன்று இரவு சண்டை ராஜ்சண்டை. ஆமா, இந்த யுத்தம் ஆரம்பட்டது கௌரவர்களுக்கு மட்டும் தெரியும், பாண்டவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட யுத்தத்தை நல்லூர் நாடகசபா மாதப்பொன் குழுவினரால் இங்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் நேரத்தை பாராட்டி எனக்கு நன்கொடை வழங்கிய அண்ணன் தம்பி மாமா மைத்துனர்கள் அனைவருடைய குடும்பமும் இந்த அம்மன் ஆலயம் எப்படி புகழ் வாங்குகிறதோ அது மாதிரி நன்றாக இருக்குமாறு வாழ்த்தி வர முடியும். ஒரு பெரிய மனுஷன் முனிவர் போய் குடிச்சிருந்த கட்டை. இது வந்து காமண்டல கட்டியா? இது சக்தி உள்ள கட்டியா? இது காமண்டல கட்டல. இது என்ன கட்டு தெரியுமா? மாவட்டஞ்சாணி சலூன் கடையில் இப்படி தூக்கி தலை தூக்கி சேவிங் பண்ணுவாங்கல்ல, அது நம்ம உயரமாக்கணும்ல சொல்றேன். அது சேவிங் பண்ற கட்டை. குத்துருங்க. உண்மைதான். இந்த நாடகத்தில் என் பெயர் என்ன? பள்ளிக்கூடம் வரும்போது அந்த அம்மா எனக்கு பழக்கம். அளவமற்ற மாமன் அவர்களுடைய மனைவி எனக்கு அத்தை. அவர்கள் எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பமாகப்பட்டது இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய புகழ் எப்படி ஓடுகிறதோ அது மாதிரி நன்றாக இருக்குமாறு இந்த சபையை வேண்டிக் கொள்கிறேன். வீரம் விவேகம் பரிமாற்றம் அளித்த என் பெயர் தகுதி மாமன்னன். 104 பேர் 104 பேர் பிறந்திருக்கிறார் என்று அந்த கௌரவர்கள் 100 பேர் 100க்கு மேல 4 பேர் மிச்சம். ஒரு வாரத்தில் சண்டை சட்டை ஏற்பட்டால் எதிர்ப்பு வரும் என்று எங்கள் தமிழ்மார்களை அனைவரையும் கொண்டு குவித்து விட்டார்கள். ஒருவர் மட்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும். கடையில கொண்டு வர சொல்ல தாங்கள் வந்த மாமன்னன் துரியோதனன்